ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஆயுத பூஜை முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? நம்ம வீட்டுங்களில் நிறைய பொரி இருக்கும். அந்த பொரியை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ணலாம். இது ஈவினிங் இதுக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாம். இதுக்கு நான் ஒரு படி பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு லெமனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. இது மேகி மசாலா, இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, அது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஓம் பொடி. மேகி மசாலா கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாண்லி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நான் ஹோல் மசாலாவை கொஞ்சம் குறன்னு பிடிச்சி வச்சுருப்பேன். அந்த மசாலாலேருந்து ஒரு சிட்டிகை தான் போட்டிருக்கிறேன். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு படி பொரிக்கு அளவுகள். ஃபஸ்ட்டு அந்த ஹோல் மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடணும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை இந்த மாதிரி கிள்ளி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கூட்டிக்கிங்க. வேறு நம்ம எதுவுமே காரத்துக்கு போட போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் காரம்தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கிங்க. அப்புறம் இந்த மஞ்சத்தூளும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து வதக்கணும். இது பொரியிலையும் செய்யலாம், அவல்லையும் செய்யலாம். இந்த சமயத்தில் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த மேகி மசாலா, இதில் பூண்டு, அந்த வெங்காயம் எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அது போட்டால் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ஒரு பாக்கெட் எடுத்தேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லெமன், ஒரு 1/2 லெமனில் பாதிக்கு மேலே புழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பொரியில் கொஞ்சம் அந்த வறுக்கும் போது மண் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு போடணும். நீங்கள் தண்ணியில் போட்டோன்னே குழன்னு ஆயிடும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. கொஞ்சம் இது மட்டும் லைட்டாக சுருங்கி இருக்கும், மற்றபடி நல்ல உதிரியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு அலசிட்டு போட்டோம்னா அதில் இருக்க அந்த மண், சாம்பல் அதெல்லாமே இந்த தண்ணியில் போயிடும். அதுக்காக தான் நான் 2 பேட்சாக, இந்த ஒரு படி பொரியை 2 பேட்சாக நான் அலசி இதில் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அலசினா போதும். நல்லா நம்ம சாப்பிடும்போது நரன்னு இல்லாமல் நல்லா இதாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்பு. பாருங்கள், இந்த மாதிரி அலசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ அந்த மண், தூசியெல்லாம் இருக்குது. அந்த சாம்பலோட இது இருக்கும், பொரிக்கும் போது அந்த சாம்பல் எல்லாம் இதில் ஒட்டிகிட்ருக்கோம். அது ரிமூவ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு குண்டானில் நல்லா தாராளமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி அலசி எடுத்திங்கன்னா இதில் எல்லாமே போயிடும். நம்ம நல்லா க்ளீனாக ஒரு டிஷ்ஷை செய்யலாம். பாருங்கள், இப்போ பொரியை போட்டோன்னே கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். நீங்கள் பயப்படாதீங்க, குழன்னுலாம் ஆகவே ஆகாது. நம்ம சாதம் மாதிரி உதிரியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்தோம்னா அந்த உப்பு காரம்லாம் அந்த பொரியில் சோறிடும். அதுக்கப்புறம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லெமன் இருந்தது இல்லைங்களா, அதை அப்படியே புழிஞ்சு விட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது லைட் புளிப்போடு இருக்கும். ஃபஸ்ட்டு புழிஞ்சது நம்ம அந்த மிளகா அந்த காரத்துக்காக புளிப்பு சேர்த்தோம். இப்போ லைட்டாக மேலாட்ட தூவினோம்னா லைட்டு புளிப்போட சூப்பராக இருக்கும். இது மேலே நான் ஓம்பொடி தூவி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மிக்சர் பிடிக்கும்னா மிக்சரும் தூவிக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னா, நைட்டு நீங்கள் டின்னராக கொடுக்குறீங்கன்னா இதில் கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். குவான்டிட்டியும் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ந்து கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அந்த பொரியும் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஒரு நல்ல டிஷ்ஷு செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.